உன் தலைக்கு விலை பேசுறான் விஜயகாந்த். அந்த விஜயகாந்த் இன்னசென்ட் லீடருங்க நீ சொல்றான். விஜயகாந்த் கெத்து தெரியும்ல, என்ன கெத்து? அவர் எதுக்குமே பயப்பட மாட்டாரு. பத்திரிகையாளர் வந்தா காலி துப்புவாரு, தூக்கி அடிப்பாரு. அது பெருமை இல்லை, அது ஒரு புரியல. என்னமோ எங்கேயாவது பைத்தியக்காரன் போய் பாருங்க, அந்த பைத்தியக்காரன் எதுக்கு பயப்பட மாட்டான். எதுக்கு லாரி வருதா போய் தெரியாம நிற்பான். போலீஸ் வரனா அவன் போய் சண்டைக்கு போவையே, அவனுக்கு ஒண்ணும் புரியாது. விஜயகாந்த் மனநலம் பாதிக்கப்பட்ட உண்மை புரியாதா? நாங்க சொல்லல. விஜயகாந்தோடு பல ஆண்டுகள் பயணித்த மாபா பாண்டியராஜன் சொல்றாரு, வழக்கு போடுறது அவர் மேல போய் போட்டுக்க. யாரும் தெரியுதா? ஆள் உள்ளே இருந்தவொன்னு ஐயோ இது புதுசாக ஒன்று இறங்கியிருக்குன்னு நினைக்காதீங்க. பழைய வீடியோ இடும்பவன கார்த்தி, கரிகஞ்சி கார்த்தி. நிறைய பேருக்கு இடும்பவன கார்த்தினா யாருன்னு சொன்னால் தெரியாது, கரிகஞ்சி கார்த்தின்னு சொன்னால் தெரியும். அந்த கரிகஞ்சி கார்த்தி தான் இவர். அதாவது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை எந்த அளவுக்கு கேவலமாக பேச முடியும் அந்த அளவுக்கு கேவலமாக பேசின கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாம் தமிழர் கட்சி. இந்த நாம் தமிழர் கட்சிக்கு ஒன்று எப்படின்னா, எல்லா கட்சியும் அடிச்சு நம்ம மேலே வரணும், இந்த சின்ன சின்ன பார்ட்டிலாம் அடிக்கணும்ட்டு. விஜயகாந்த் அவர்கள் ஒரு டைமில் எதிர்கட்சியாக இருந்த தலைவராக இருந்தவர். அப்படிப்பட்டவரையே இந்த மாதிரி கேவலமாகவும் அருவருப்பாகவும் பேசினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீமான் அவர்கள் தான். சீமான் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இந்த பார்த்தது எப்படின்னா டிஎம்கே ஏடிஎம்கே இதுக்கு கீழே இருக்க கட்சியெல்லாம் நொறுக்கிட்டு தான் மேலே வரணும். அப்போ என்ன பண்ணணும்? அவங்கள கேவலமாகவும் கீழ்த்தரமாகவும் மற்றவங்க மேலே விஜயகாந்த் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு கேவலமாகவும் ஜோக்கர்த்தனம் பண்ணி இந்த மாதிரி பண்ண வச்சதில் முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களும் இந்த மாதிரி சில பைத்தியகார கோஷ்டிகளும். விஜயகாந்த் அவர்களும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு சொல்கிறார். கேட்டால் அவர் சொன்னார் வழக்கு பொண்ணு அவர் மேலே வழக்கு போட்டேன். டே அவர் சொன்னார் நீ சொல்லிடுவியா? அப்போ யார் பைத்தியம்? நீ தானே பைத்தியம். எந்த அளவுக்கு அவரை கேவலமாக பேசுமே அந்த அளவுக்கு கேவலமாக பேசினா நாம் தமிழர் கட்சிகள். இப்போ ஏதோ பெருசாக வந்து விஜயகாந்த் அவர்கள் அப்படி தூக்கி பிடிச்ச மாதிரி நடிச்சிட்டு நாடக குரூப். நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிரளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த். காலு கட்ட மயிரளவு. திருமாவளவனுடைய போராட்டத்திற்கும் ஈகத்திற்கும் ஒரு துளி அளவு பெறுவானா விஜயகாந்த். விஜயகாந்த் முதலமைச்சருக்கு எத்தனை எழுத்துன்னு சொல்ல சொல்லு, பதவியை கொடுத்துருவோம். விஜயகாந்தா முதலமைச்சர் ஆக்கிரணும்னா ஆந்திராவில் ஆகு, தெலுங்கானால போய் ஆயிக்க. ஏன் ஊர்ல உனக்கு என்ன வேலை? விஜயகாந்த் கிட்ட நாட்டை கொடுத்துட்டு கை வச்சு நிக்கிறதுக்காடா நாங்க இருக்கிறோம். அவ்வளவு கேடு கட்ட கேளப்பை மக்களாடா நாங்க. என்ன வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். நீ ஏன் வந்து எங்கேயோ இருந்து வந்துட்டு இங்கே தமிழ்நாட்டு ஆளணும்னு சொல்லிட்டு நினைக்கும் போது எதிர்கட்சியை தலைவராக இருந்தவர் அவர் ஆளணும்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாதா? நான் கேட்குறேன். அவர் இருக்கும்போது அவர் ஆளணும்னு சொல்லிட்டு நினைக்கல, என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன். இங்கே பெருசாக இருந்துட்டு விஜயகாந்த் அவர்களை கால் மட்டை இருக்குது சமமாவாங்கண்ணா இதாவாங்களா அதான் நான் சொல்லலை. அதாவது விஜயகாந்த் அவர்களை வந்து எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேச முடியுமோ அந்த தரம் தாழ்ந்து பேசல முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த சீமான் அவர்கள் தான். அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ அவர் இல்லை, விஜயகாந்த் அவர்கள் இப்போ இல்லை. இருந்த டைமில் எவ்வளோ கீழ்த்தரமாக பேசியிருக்காரு இந்த வீடியோ சாட்சி. அந்த அளவுக்கு கீழ்த்தரமா விஜயகாந்த் அவர்களை முக்கியமாக ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சதுல முக்கிய குறிக்கோளாக பங்காற்றினது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீமான் அவர்கள். யார் ஏவி பண்ணார்லாம் எனக்கு தெரியாது. கேட்டால் ஆந்திராவில் போய் ஆளு, அங்கே ஆளு, இங்கே ஆளு. டே அவர் ஒரு சீட்டு அதாவது எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, எதிர்கட்சி தலைவர் இருந்திருக்காரு. 15 வருஷமாக துப்பு கிடையாது, ஒரு இடத்துல டெபாசிட் வாங்க துப்பு கிடையாது. உங்களுக்குலாம் இன்னும் வரைக்கும் இந்த வாய் மயிருக்கு மட்டும் குறைச்சல் மயிர் இல்லை. இப்போ இந்த வாய் ஆரம்பிக்கலாங்க, அப்பத்துலேருந்து அந்த வாய் ஆரம்பிக்குது. அவங்களுக்கு போட்டியை யாரும் இருந்துடக்கூடாது, யாரும் வளர்ந்துடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த மாதிரி அறுத்து கிழிக்கணும், கேவலப்படுத்தணும், உண்மைக்கு அவதூறாக பேசணும், அவங்கள வந்து வெறுப்பரசியல் பண்ணணும், தனி மனித தாக்குதல் பண்ணணும். எப்பவும் பாருங்களேன், இப்போ விஜய் அவர்கள் ஆட்சி பிடிச்சிட்டாரு. விஜய் அவர்கள் இவர் கூட்டணி வச்சுருந்தாங்கன்னா வேற கதை. இவங்க கூட்டணி அதனால தனுஷ் அவர்கள் ஆட்சி பிடிக்க போறாரு, ஆட்சி பிடிக்கிற தனுஷ் அவர்கள் அரசியலுக்கு வர போறாரு அப்படின்னு சொன்னா தனுஷ் அவர்களை கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நடக்காது. என்ன இதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் இந்த ஒன்னா படம் நடிக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் ஒருவேளை கட்சி ஆரம்பிச்சாலும் சிவகார்த்திகேயன் பேசுவார். நீல இந்த ஊரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் கேட்பாரு இவர். ஆனால் இவனு கேட்டால் மலையாளின்னு சொல்கிறாங்க, பேரை மாற்றிக்கிறான், அப்பா மச்சா பேரையே மாற்றிக்கிறானுங்க. ஒரு டெபாசிட் துப்பு கிடையாது, ஒரு தொகுதியில் நின்று ஜெயிக்கிறதுக்கு பக்கு கிடையாது. ஆனால் இவங்களுக்கு வாய்க்கில் மட்டும் குறைச்சல் கிடையாது. ரேஷன் கார்டில் மாடு பேரை சேர்த்தது பார்த்துருக்கீங்களா? தங்கச்சி எங்கள் ஊரில் சேர்த்துருக்கோம். ஜல்லிக்கட்டு காலையில் இருக்குல்ல, ரேஷன் கார்டில் மாட்டு பேரையும் சேர்த்துருப்பான். அவனுக்கு பேரை வச்சு மாடுன்னு எழுதுறது இல்லை, வீரன் கருப்பேன் அப்படின்னு பேர் வச்சு சேர்த்துருப்பான். ரேஷன் கார்டில் மாட்டோட பேர் சேர்த்துருப்பாங்களா ஜல்லிக்கட்டு காலையை? எனக்கு தெரிலங்க. இதை பற்றி யாராவது வீடியோ எடுத்து போட்டாங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் ஆமாம் எங்கள் ஊர் பக்கத்தில் பண்ணியிருக்காங்க, எங்கள் ஊர் பக்கத்தில் அப்படி இருக்குது, எங்கள் ஊர் பக்கத்தில் நாங்கள் அப்படி சேர்த்து தான் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் இருக்குது. அது அப்படி பண்ணால் ஃபோர்ஜரி. எனக்கு புரியல, அது ஃபோர்ஜரிங்க. அப்படி பண்ணால் அது ஃபோர்ஜரி. அண்ணா அதை உட்காந்து இருந்துட்டு அசால்ட்டு மேலே உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு, நாங்கள் வந்து மாட்டோட பேரில் வந்து ரேஷன் கார்டில் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையில் அது நடக்கலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அண்ணன் வந்து பல கட்டுக்கதையில் கொடுக்குறது. அப்படி நடந்துச்சுன்னா அது தவறு. அப்படி
பண்ணக்கூடாது, தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. அண்ணன் பேச்சை கேட்டுட்டு நம்மளும் பேரை சேர்த்துலாம்னு சொல்லிட்டு பண்ணி ஃபோர்ஜரி பண்ணி மாட்டிக்காதீங்க, அது தப்பு. ஆனால் அப்படி உண்மையில நடக்குதான் தெரியல. ஏன்னா இவர் இப்படி இந்த வீடியோ கீழே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் ஆமாங்க எங்கள் வீட்டில் சேர்த்தோம், எங்கள் பக்கத்து வீட்டில் சேர்த்தாங்க, எங்கள் ஊரில் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் அப்படி போட்டிருக்காங்க. அப்படி போட்டிருக்காங்கன்னா அண்ணனோட தம்பிகள் கொட்டைகள் விழுதுகள் யாராவது அப்படி போடுறாங்களா, இல்லைன்னா வந்து உண்மையில அப்படி நடக்குதான்னு எனக்கு கிளாரிட்டி தெரியல. தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மேடைகளை ஏத்துக்கிட்டு உங்க தலைவரை கூப்பிட்டு போங்க, ஏன் போக மாட்டீங்க? கர்நாடகா போக மாட்டாங்க, அவங்க அண்ணி இருக்காங்க, அதனால போக மாட்டாங்க. இல்ல அங்க வந்து நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. எங்களுடைய கரிகஞ்சிக்கு பேரை சொன்னோன்னு அள்ளு விட்டுட்டு ஐயோ இழுத்துட்டானுங்களே நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அள்ளு விட்டு எந்திரிச்சு போகுது. ஏன்டா ஒன்று கேட்குறேன், இப்போ அவர் அந்த பேரை யூஸ் பண்ணிட்டாருன்னு சொன்னோன்னே இங்கே பல பேருக்கு கொதிக்குது எரியுது, எப்படா நீ பேசலாம்னு சொல்லிட்டு வருவீங்களே. நீங்கள் ஒரு பேரை சொல்லி நீங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் என்னடா அரசியல்? இப்போ உங்களை சொல்லும் போதுல குத்துதா, கொடையுதா, நோண்டுதா நெஞ்சுக்குள்ளே? ஐயோ அண்ணனை சொல்லிட்டாங்களான்ட்டு. இந்த கதை வேற, உங்கள் அண்ணன் கதை அப்படி நாரி கிடக்குது. உங்கள் அண்ணனுக்கு இந்த கதை மட்டும் கிடையாது, பல கதை இருக்குது. அந்த கதையெல்லாம் அவுத்து விட்டாங்கன்னா இந்த ஸ்டேஜில் நான் சொல்லலை, நான் அந்த ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, சீமான் அவர்கள் யார், என்ன ஏது, என்ன நடந்துச்சுன்னு ஒவ்வொரு ஸ்டேஜில் உட்காந்து பேசினா அந்த மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மக்கள் ஒரு கூட்டத்தில் சீமானவர்களை பேச விட மாட்டாங்க, கல் எடுத்து அடிப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு தள்ள வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த ரீசன் தான். எல்லா ஸ்டேஜ்லேயும் இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுனாங்க அப்படின்னா, இவரால் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு ஊருக்குள்ளே போக முடியுமா? மக்கள் உண்மையில் சோத்துல நீங்கள் தான் உப்பு போட்டு சாப்பிடல, ஆனால் மக்கள் சாப்பிட்றாங்க. அப்படிப்பட்ட மக்கள் உங்களை ஊரை விட்டு விரட்டி அடிப்பாங்க, ஒரு ஓட்டுக்கு கூட உள்ளே போக முடியாது, அந்த வாயை திறக்க முடியாது, அந்த அளவுக்கு மாற்றிடுவாங்க. ஆனால் இங்கே ஒரு நல்ல அரசியலுக்காக, அந்த ஒரு நோக்கத்துக்காக யாரும் பேசாமல் இருக்கிறாங்க. சரி, ஒரு அரசியல் ஒரு மாண்பு இருக்குது, அரசியல் நாகரிகத்தோடு யாரும் அதிகமாக உங்களை பற்றி வெளியே பேசாமல் இருக்கிறாங்க. இப்படி ஸ்டேஜ் போட்டு உட்காந்து பேசினாங்க அப்படின்னா நீங்கள்லாம் வந்து ஒரு ஊருக்குள்ளே கூட போக முடியாது. நல்லா தெரிஞ்சு புரிஞ்சுக்கிங்க. நல்லதுக்கு சொல்கிறேன், கேட்கலன்னா அந்த மாதிரி தான். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவோட சொன்னேன், அத்தனை பேர் பேச ஆரம்பித்தாங்கன்னா அந்த நாம் தமிழ் கட்சிலாம் தாங்காது அப்படின்ட்டு அதை நடக்க ஆரம்பிக்குது. அகில உலகத்தையே எடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இதில் அமெரிக்கா எந்த பக்கம் இருக்கு? அமெரிக்கா சீனாவுக்கு பிடிக்கல, ரஷ்யாவுக்கு அமெரிக்காவுக்கு பிடிக்கல, இந்தியா பாகிஸ்தானுக்கெல்லாம் பிடிக்கல. ஆனால் எல்லாரும் என்னை எதுக்குறல ஒன்றாயிட்டாங்கல்ல, அப்போ நான் தானே இந்த உலகத்தை ஒற்றுப்படுத்திருக்கேன். அதுக்கான நோபல் பரிசு எனக்கு வாங்கி. ஐயோ, அண்ணன் சிரிப்பு தான் அப்படின்னு சிரிக்கிறதுக்கு மட்டும்தான் ஆவார். அண்ணன் உனக்கு நோபல் பரிசுலாம் கொடுக்கக்கூடாதுண்ணே, உனக்கு முக்கியமான பரிசு என்ன தெரியுமா? பரிசு அதெல்லாம் கிடையாது, உனக்கு ஆஸ்கர் கொடுக்கணும். ஏன்னா உன்னை மாதிரி கட்டுக்கதை சொல்ல முடியாது, உன்னை மாதிரி உருட்ட முடியாது, உன்னை மாதிரி பொய்யா சொல்ல முடியாது, உன்னை மாதிரி அவதூறு பேச முடியாது, உன்னை மாதிரி கேவலமாக பேச முடியாது, உன்னை மாதிரி பல மணி நேரம் கட்டுக்கதை சொல்ல முடியாது, உன்னை மாதிரி திருநிதி கலெக்ட் பண்ண முடியாது. அது இந்த உலகத்திலேயே இப்போ இது ஒரு கட்சி வந்து திருநிதி கலெக்ட் பண்ணுறதுல டாப் மோஸ்ட் கட்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் கட்சியாக தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் இடத்துல இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி திருநிதி கலெக்ட் பண்ணுறாங்க. அது தப்புன்னு நான் சொல்லலையே, நான் இப்போ தப்புன்னு சொன்னேன்னா, திருநிதி கலெக்ட் பண்ணி அவங்க வந்து பல இடத்துல போராட்டம் பண்ணி மக்களுக்காக தொகுதிகள்லாம் போய் அவங்க ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்கலையோ மக்களுக்காக செலவு பண்ணுறாங்க. ஆனால் கண்ணால் மட்டும் எங்கேயும் பார்க்க முடியாது. அது வந்து வேற ஒரு கிரகத்தில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து கனவு மட்டும் கண்டுக்கணும். அண்ணன் சீமான் அண்ணன் ஹெல்ப் பண்ணுற மாதிரி கனவு கண்டுக்குங்க, இமேஜின் பண்ணிக்கங்க. பண்ணாரா அப்படி நினச்சிட்டு போயிட வேண்டியதான். அவங்க தம்பிகள்லாம் அப்படி ஒரு கனவு லோகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி அண்ணனுக்கு கட்டுக்கதைகள், பல கதைகள், பல உருட்டுகள், பல அவதூறுகள், பல தனி மனித வெறுப்பு தாக்குதல், பல எப்படி சொல்கிற கெட்ட வார்த்தைகள் எல்லாத்தையும் சேர்த்து உள்ளே போட்டு குழப்பி அடித்து ஒரு படமாக எடுத்தோம் அப்படின்னா அண்ணனுக்கு ஆஸ்கர் உறுதி. பேசாமல் அண்ணனோட வாழ்க்கை வரலாறுலாம் வேணாம், அதெல்லாம் வேஸ்ட்டு. ஒரு மனுஷன் 15 வருஷமாக பொய்யா சொல்லி இன்ன வரைக்கும் பொழப்பு ஓட்டுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த மனுஷனாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்படின்னு இருக்கும்போது ஒருத்த வாழ்க்கையே ஒரு படமாகவும் ஒரு பொய்யாகவும் இருக்கும்போது அவனுக்கு ஆஸ்கார் கொடுக்கல, என்ன தப்பு? அதனால் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா ஆஸ்கார் கொடுடா ட்ரம்பே அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. அதை பார்த்து நம்ம வீடியோ வைரல் ஆகிறத பார்த்தா ஆஸ்கரை நம்ம ட்ரம்பை கூப்பிட்டு ஆனால் நீங்கள் வாங்க ஆஸ்கர் நீ நோபல் பரிசுலாம் பெரிய மயிறு, அதெல்லாம் என் மயிருக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து ஆஸ்கரை தூக்கி இவருக்குன்னு ஸ்பெஷலாக கிரியேட் பண்ணி கொடுக்கல, என் பேரை மாற்றிக்கிறேன்.